வணக்கம் மக்களே, நமது பிடிஏ நிலை 5B மாணவர்கள். திருக்குறள் நமது அன்றாட வாழ்வில் எப்படி தொடர்பு உடையதாக உள்ளது என்பதை விளக்கும் வகையில் திருக்குறள் கதைகள் நமக்கு நடித்து காட்ட போகிறார்கள். பார்ப்போமா? அண்ணா, நாளைக்கு எனக்கு சமர்ப்ப பரீட்சை. இந்த திருக்குறளுக்கு எல்லாம் பொருள் சொல்லித்தரியா? நாளைக்கு பரீட்சை வச்சுக்கிட்டு இன்னைக்கு குரல் கேட்குறியா? இதை முன்னாடி படிக்கிறது இல்லையா? முன்னாடி படிக்கிறத பற்றி நீ சொல்கிறியா? பரீட்சை இருக்கிறதே மறக்கிற ஆள் நீ. அதுவும் தமிழ் சுத்தம். ஆனாவுக்கும் ஏனாவுக்கும் வித்தியாசம் தெரியாது. அம்மா எழுத சொன்னால் எம்மான்னு எழுதுவேன். நீ என்னையா சொல்கிற? சரி, லேட்டாக படித்தாலும் உனக்கு கண்டிப்பாக பொருள் சொல்லி தருவேன். இப்போது முதல் திருக்குறள் என்னது? பிறருக்கு இன்ன முற்பகல் செய்யின் தமக்கு இன்ன பிற்பகல் தாமே வரும். சூப்பர். இந்த பொருள் அடுத்தவருக்கு தீமையை காலையில் செய்தால் அது நமக்கு மாலையில் தேனா வரும். இப்போ இது உனக்கு எப்படி சொல்லி தர்றது? நம்ம வீட்டிலே ஆரம்பிக்கலாம். அப்பா சின்ன வயசில் அப்பத்தா வீட்டில் இருக்கிறப்போ எப்போவாது சாப்பிட்ட தட்டை கழுவிக்காங்களா? இல்லை. எப்போவாது துணியை போட்டுக்காங்களா? இல்லை. பேங்க்குக்கு போகிறது, கடைக்கு போகிறது எப்போவாது ஹெல்ப் பண்ணிக்காங்களா? இல்லை. கரெக்ட். இப்போது நம்ம வீட்டில் வேக்யூம் பண்ணுறது யார்? அப்பா. வாஷரும் ட்ரையரும் போடுறது யார்? அப்பா. டிஷ்வாஷரில் போடுறது யார்? அப்பா. டிரைவர் வேலை பண்ணுறது யார்? அப்பா. இப்போ இந்த திருக்குறளோட அர்த்தம் புரிஞ்சிச்சா? பிறருக்கு, அதாவது அப்பத்தாவுக்கு அப்போ பண்ண தீமை இப்போ புரிஞ்சிடுச்சு. திருக்குறளும் புரிஞ்சிடுச்சு, அர்த்தமும் புரிஞ்சிடுச்சு. நம்ம வேலையை நம்மளே பார்த்துக்கிறது தான் நல்லதுன்னு புரிஞ்சிடுச்சு. சப்பா. இப்போலேருந்து நம்ம திருக்குறளை சொல்லி காட்டுற பதிலாக நம்ம நடத்து காட்டிக்கலாம். கண்டிப்பா. செய்க பொருளை செறினார் செதுக்கருக்கும் எகத்தனீர் கூறியதில். வாங்க அக்கா, யூஎஸ்லேருந்து எப்போ வந்தீங்க? இப்போ என்ன பிள்ளைங்க லீவா? ஆமாம்மா, போன வாரம் தான் வந்தோம். பிள்ளைங்களுக்கெல்லாம் கொஞ்சம் ட்ரெஸ் எடுக்கலாம் தான் வந்தேன். அப்படியா? இது ஃபுல்லாக கிட்ஸ் செக்ஷன் தான் பாருங்க. அம்மாடி, ஃப்ராக்ஸ் விலை என்ன இப்படி இருக்கு? என்னக்கா, யூஎஸ்லேருந்து வந்திருக்கீங்க, இந்த விலைக்கு இப்படி சொன்னால் எப்படி? சரி, டிசைனர் க்ளோத்ஸ் இருந்தால் காமி. இது விலையும் அதிகமாக தான் இருக்கு. என்னக்கா, யூஎஸ்லேருந்து வந்திருக்கீங்க, இந்த விலைக்கு இப்படி சொன்னால் எப்படி? கிட்ஸ் ட்ரெஸ் எல்லாம் வேண்டாம், எனக்கு சுடிதார் இருந்தால் காமி. என்னக்கா, யூஎஸ்ல என்ன பணம் மரத்துலன்னா காய்க்குதா? சும்மா எதுக்கு எடுத்தாலும் யூஎஸ்லேருந்து வந்திருக்கீங்கன்னு.
அங்குமே கஷ்டப்பட்டு தான் சம்பாதிக்கிறோம். எவனுக்கு என்னைக்கு வேலை போகுதுன்னே தெரியல. தூங்கி ஏஞ்சி லேப்டாப் ஆன் பண்ணி அது லாகின் ஆனால் தான் நிச்சயம். நாங்களே நித்திய கண்டம் பூரண ஆயுசுன்னு வாழ்ந்துட்டுருக்குறோம். இல்லைக்கா, அது நீங்கள் டாலர் சம்பாதிக்கிறீங்க. என்ன பொல்லாத டாலர்! ஸ்டாக் மார்க்கெட், ஜாப் மார்க்கெட், ஹவுசிங் மார்க்கெட் எப்போ என்ன ஆகுமென்னே பயந்து பயந்து ஓடிட்டுருக்குறோம். அதாவது நீங்கள் வாங்கின பொருளோட விலையெல்லாம் குறையக்கூடாது. நீங்கள் வாங்க வேண்டிய பொருளெல்லாம் சீப்பாக கிடைக்கணும். இவ்வளவு கஷ்டப்படுறதுக்கு பேசாமல் இங்கே வந்துடலாமே. அதாவது துபாயில் போய் ஒட்டகம் மேய்க்கிறதுக்கு பதிலாக உள்ளூரில் எருமை மாடு மேய்க்கலாம்னு கேட்குறேன். அப்படி இப்படி 4 காசு சம்பாதிக்க மாட்டுமான்னு நப்பாசை தான். அப்பா அம்மா நம்மளை கஷ்டப்பட்டு நம்பி படிக்க வச்சப்போ நம்ம சொந்தக்காரங்க 4 பேர் சொல்லி இருப்பானுல்ல, எதுக்குங்க இவனுக்கு போய் இவ்வளவு செலவு பண்ணுறீங்க, எங்கே உருப்படுவான்? அவங்க முன்னாடியாவது 4 காசு சம்பாதிச்சு வாழ்ந்து காட்டணும் இல்லை? அளவுக்கு அதிகமாக பணம் தேவையில்லை தான். ஆனால் நம்மளை 4 பேர் மதிக்கணுமன்னா முக்கியமாக தேவை 1 படிப்பு, அடுத்தது பணம். அது என்னவோ நீங்கள் சொல்கிறது சரிதான் அக்கா. அப்படியே எனக்கும் அங்கே ஏதாவது வேலை கிடைக்குமான்னு பார்த்து சொல்கிறீங்களா? கண்டிப்பாக. பொய்மையும் வாய்மை இதைத்த புதை தீர்ந்த நன்மை பயக்கும் ஏனி. என்னங்க, என் மாமா பையன் அசோக் ஹாஸ்டலிருந்து வரான். நம்ம வீட்டில் 1 வாரம் தங்க போகிறான். ஆளினால் அழகு ராஜா மாதிரி பேசிக்கிட்டே இருப்பானே அவனா? பேரப்பாரு, ஆஸ்டின் அசோக், வாஷிங்டன் வெற்றிவேலுன்னு. சை! ஓ, அசோக் வரானா? அவனை பார்த்து ரொம்ப வருஷமாச்சு. இப்போவாவது அவனுக்கு நம்மளை பார்க்கணும்னு தோணி இருக்கே. பாவங்க, ரொம்ப வேலையா, ஏதோ ஆஃபீஸ் வேலையாக தான் இங்கே வரான் போல. அதில் அப்படியே நம்மளை பார்த்துட்டு போகிறானா? அதானே பார்த்து அவனா சொந்தமாக காசு போட்டு டிக்கெட் எடுத்து நம்மளை பார்க்க வரான். தங்கத்துக்கு ஆஃபீஸில் காசு வாங்கியிருப்பான். நம்ம வீட்டில் ஃப்ரீயாக தங்கிட்டு போயிடுவான். இவ்வளவு பிஸி ஸ்கெட்யூலையும் நம்மளை பார்க்கணும்னு தோணி இருக்கே, நல்ல விஷயம்தான். பேச்சுலர் பையன் பாவம் என்ன சமையல் பண்ணி என்ன சாப்பிட்டுக்கிட்டு இருக்கானோ. இந்த வீக்கெண்டு போய் வெஜிடபிள், சிக்கன் எல்லாம் வாங்கிட்டு வந்துடுங்க. உன் சமையல் சாப்பிட்ட அப்புறம் இதுக்கு பேச்சுலர் சமையல் எவ்வளவோ பரவாயில்லைன்னு நினைச்சுக்குவான். கண்டிப்பா எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துடுறேன். அப்புறம் வரும்போது ஒரு மேக் புக் வாங்கணும்னு சொன்னான். நான் தான் சொன்னேன், உங்கள் ஐத்தாக்கிட்ட ஒரு மேக் புக் சும்மா தான் இருக்கு, அது வேணா எடுத்துக்கோன்னு சொன்னேன். அடிப்பாவி, முன்னாடி எல்லாம் இந்தியாவிலிருந்து வர அத்தை பையன் மாமா பையனுக்கு லேப்டாப் கொடுத்தீங்க, இப்போ லோக்கலையே ஆரம்பிச்சிட்டீங்களா? ஆமாம்மா, நம்ம கிட்ட சும்மாதான் இருக்கு, கொடுத்துடலாம். ஒரு டவுட், போன மாதம் ஏன் பெரியப்பா பையன் வந்தப்ப தலைவலி, சைனஸ் எல்லாம் வந்தது, ஆனால் அப்போ நான் போய் சொன்னேன்னு சொல்கிறீங்களா? உங்கள் ஃபேமிலி வந்தால் ஒரு மாதிரி, எங்கள் ஃபேமிலி வந்தால் வேறு மாதிரி நடந்துக்கிறேன்னு சொல்கிறீங்களா? சேச்சே, அப்படியெல்லாம் நினைச்சுக்கலாமா?
உன்னை போய் அப்படி நினைப்பேனா? நேற்று கூட ஊரில் பெருமாள் கோயில் ஐயர் எங்கள் அம்மா கிட்ட உங்களுக்கு கிடைச்ச மாதிரி ஒரு மருமக வேற யாருக்கும் கிடைக்காதுன்னு சொன்னாராம். உன்னை போய்